இந்த வருஷம் காரடையான் நோன்பு. இப்போ அடுத்த பண்டிகை காரடையான் நோன்பு. காரடையான் நோன்பு பற்றி நான் முன்னாடியே ஒரு இது போட்டிருக்கேன், அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இந்த வருஷம் வந்து 14ஆம் தேதி நைட்டு எங்கள் டைமுக்கு நைட்டு 9 மணிக்கு பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக தமிழ் மாதத்தில் மாசி பங்குனின்னு உண்டு. மாசி முடிஞ்சு பங்குனி பிறக்கிற டைம், அது மத்தியானமாக இருந்தாலும் சரி ராத்திரியாக இருந்தாலும் சரி, அந்த டயத்துக்கு முன்னாடி மாசி இருக்கும்போதே இந்த சரடு கட்டிப்போம். இது வந்து ஆக்சுவலாக சாவித்திரி சத்யவான் அப்படின்னு சத்யவான்கிறவர் ராஜா, அவர் இறந்து போயிட்டார். காட்டுக்கு போகும்போது அங்கே இறந்து போயிட்டார். அவரோட உயிரை யமனோட போராடி மீட்டு கொண்டு வந்தால் அந்த சாவித்திரிங்கிற பதிவிரதை. அதனால அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்டும் நான் நீண்ட ஆயுசோடு இருக்கணும்னு பகவானை வேண்டிட்டு பண்ணுற நோன்பு. இதுக்கு டீட்டெயில்டு வெர்ஷன் முன்னாடியே கொடுத்துருக்கேன், காரடை உப்படை எல்லாம் எப்படி பண்ணுறது. இன்றைக்கி அது பண்ண முடியாதவாளுக்கு கோதுமை வச்சு ஈஸி வெர்ஷன் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது ஈஸி வெர்ஷன். இப்போ ஏன்னா காரடைய அந்த அரிசிக்கு வந்து அரிசி ஊற வச்சு மாவு திரிச்சு அதை வறுத்து அதெல்லாம் பண்ணோம். வெளியில் வந்து கிடைக்கிறதுங்கிற அது எனக்கு தெரியல. பட் அது எவ்வளோ நல்லா வருமோ நம்ம வறுத்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக அந்த கோதுமை எவ்ரிபடி வில் ஹேவ் அப்பாவா ஆற்றுல இருக்கும். அதனால் அதை வச்சு இது ஈஸியாக பண்ணலாம். பட் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஈஸி வெர்ஷனில் நீ கோதுமை மாவு யூஸ் பண்ணுற. ஆமாம், அதான் அரிசி மாவு வந்து அரிசி வறுத்து அரைச்சி அந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக இது கோதுமை மாவை அதே ப்ரொசீஜர் தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வேணுங்கிற பொருள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு நான் வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன், ஒரு 10 வரும். இதில் ஒரு கப்பு கோதுமை மாவு இது மாதிரி நல்லா செவக்காக வறுத்துக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவு பிசு இருக்கணும் இல்லையா, அதனால் நல்லா செவக்காக வறுத்துன்றோங்க தெரியறதா. அப்புறம் ஒரு கப்பு கோதுமை மாவு வறுத்து எடுத்தது, ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு தண்ணி. அந்த வெல்லத்தையும் தண்ணியும் போட்டு நல்லா கரைச்சி குப்பையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டி இது மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பல்பெல்லாம் கீறினது, ஒரு ஏலக்காய், காராமணி 2 ஸ்பூன், வேணுங்கன்னா துளி நெய். இந்த காராமணிலாம் வேக வச்சது. காராமணி வந்து ஒரு வறுக்கணும், வெறும்னு வேகக்கூடாது. வேக வச்சா வேகாது. லேசாக இந்த பச்சை வாசனை போக கொஞ்சம் சுட பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி நல்ல நைஸாக வேணும், இல்லை நசுங்கிற மாதிரி இருந்தால் போகிறோம். இது ஆக்சுவலாக பல்லில் கடிப்படணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது மாதிரி ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு நான் ஏற்கனவே கரையை விட்டு வச்சுருக்கேன் இல்லையா வடிகட்டி, ஏன்னா கல் மண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. 1 டம்ளர் வெல்லம், 1 டம்ளர் தண்ணி, இதை போட்டு கரையை வச்சுருக்கேன். இது கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். நினச்சிட்டோன்னா மறுபடியும் போடுவோம். இது கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா போடுறேன்.